வணக்கம். சினி சினி மினி மினி வியட்நாம் வீடு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்து 100 நாட்கள் ஓடிய திரைப்படம். இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் கதாநாயகனாக நடிக்க அவருக்கு ஜோடியாக படத்தில் நடித்தவர் நாட்டிய பேரொளி பத்மினி. இந்த படத்தை மிக அருமையாக இயக்கியவர் பி. மாதவன். வியட்நாம் வீடு படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் சுந்தரம். வியட்நாம் வீடு சுந்தரம். இந்த வியட்நாம் வீடு சுந்தரம் அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி ஒரு அருமையான தகவல் இருக்குது. என்ன அப்படின்னா, சுந்தரம் இந்த கதையை எழுதியாச்சு. இது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்காக அவர் எழுதலை. இந்த கதையை அவர் எழுதியது நடிகர் ஒய்ஜி மகேந்திரன் இருக்கார்ல, அவங்க அப்பாவுக்கு ஒய்ஜி பார்த்தசாரதி. அந்த ஒய்ஜி பார்த்தசாரதி UAA யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் அப்படின்ற பேரில் நாடக குழு ஒன்றை சொந்தத்தில் வைத்திருந்தார். சுந்தரம் அவருக்காக எழுதிய கதைதான் இது, வியட்நாம் வீடு. அந்த கதையை அவர்கிட்ட போய் இவர் சொன்னார். ஏதோ ஒரு காரணத்தால் இந்த கதையால் அவர் ஈர்க்கப்படவில்லை ஒய்ஜி பார்த்தசாரதி. சுந்தரம் இப்படிப்பட்ட ஒரு கதையை எழுதி இருக்கிறார் அப்படின்ற தகவல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு கிடைக்க, சிவாஜி சுந்தரத்தை வரவைத்து இந்த கதை என்ன என்று சுந்தரத்திட்ட கேட்டார். சுந்தரம் அந்த கதையை சொன்னார். சிவாஜிக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடித்த பிறகு நடிகர் திலகம் என்ன முடிவு பண்ணார் அப்படின்னா, இதை திரைப்படமாக எடுப்பதுன்றது பின்னாடி எடுத்த முடிவு. இதை சிவாஜி நாடக மன்றத்தின் மூலமாக நாடகமாக தயாரிப்பது, நாடகமாக எடுப்பது அப்படின்ற முடிவுக்கு சிவாஜி வந்தார். உடனடியாக சிவாஜி நாடக மன்றத்தின் மூலமாக வியட்நாம் வீடு நாடகமாக மேடையில் ஏற்றப்பட்டது. இந்த கதையின் நாயகன் கதாபாத்திரமான பிரஸ்டீஜ் பத்மநாபன் கதாபாத்திரத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்தார். அந்த கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக சிவாஜி பொருந்தி இருந்தார். அரங்கு நிறைந்த காட்சிகளாக தமிழகம் மட்டும் இல்லை, இந்தியாவினுடைய பல நகரங்களிலும் மேடை ஏற்றப்பட்டது. சிவாஜி கணேசன் பட உலகில் கொடிகட்டி பறந்துக்கிட்டு இருக்க காலத்தில் இந்த நாடகத்தில் அவர் நடித்தார். சூப்பர் ஹிட் ட்ராமா பை சிவாஜி நாடக மன்றம், ஆக்டட் பை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அதற்கு பிறகு சிவாஜி சார் இதை படமாக எடுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு சிவாஜி புரொடக்ஷன்ஸ் அப்படின்ற பேனரில் சொந்த படமாக சிவாஜி இதை தயாரித்தார். அந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் தான் ஏற்று நடித்த அதே நாடகத்தில் நடித்த அதே கதாபாத்திரத்தில் பிரஸ்டீஜ் பத்மநாப ஐயர் அந்த கதாபாத்திரத்தில் நடிகர் திலகம் நடிக்க, அவருக்கு ஜோடியாக சாவித்ரி அப்படின்ற அவருடைய மனைவி கதாபாத்திரத்தில் பத்மினி நடித்தார். அவருடைய மகன்களாக ஸ்ரீகாந்த், நாகேஷ் இருவரும் நடித்தார்கள். படம் அருமையான குடும்ப கதை. பிரஸ்டீஜ் பத்மநாபன் அப்படின்றதுல மிகச்சிறந்த கதாபாத்திரம். ஒரு நிறுவனத்தில் மேனேஜராக பணியாற்றக்கூடிய கதாபாத்திரம். அது நேர்மையானவர், யாருக்கும் வளைஞ்சு குலைஞ்சு போகாத அவர். பிரஸ்டீஜ்ன்ற மேட்டரை, கௌரவன்றதை பெருசாக நினைக்கக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய அவர் தன்னுடைய முன்னோர்களுக்கு சொந்தமான வீட்டை புதுப்பித்து கட்டி கிரகப்பிரவேசம் அப்படின்றதெல்லாம் பண்ணி அப்படி வரும்போது அதுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு வரும்போது, இவங்க வீட்டில் இந்த பசங்க 2 பேரும், அவருடைய மகன்கள் 2 பேருமே, மூத்த மகன் பல சட்டவிரோத செயல்களை செய்து வங்கிகளை பணியாற்றக்கூடிய அவன் லஞ்சம் இதெல்லாம் வாங்கி காவல்துறை அவன் மேலே நடவடிக்கை எடுத்து பின்னாடி ஒரு ஸ்டேஜில் வேலையவே அவன் இழக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உண்டாகி, இது மூத்த மகனுடைய கதை. 2வது மகனுடைய நாகேஷ் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரம் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் கடன் வாங்கி, அந்த கந்து வட்டிக்கெல்லாம் கடன் வாங்கி, அந்த கடன் கொடுத்தவர்கள் வீடு தேடி அவங்க அப்பாட்டையே புகார் செஞ்சு இப்படின்ற அளவுக்குலாம் 2 மகன்களுமே குடும்பத்திற்கு நல்ல பெயரை வாங்கி கொடுக்காமல், அப்போ ஒரு தந்தையினுடைய மனசை எந்த அளவுக்கு புண்படும் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வீடு, சண்டை சச்சரவு அப்படிலாம் இருக்கிறதுனால, எப்படி வியட்நாம் வார், வட வியட்நாம் தென் வியட்நாம் 2 வியட்நாமுக்கு போர்ன்றது முடியாமல் வருடக்கணக்கில் நடந்துக்கிட்டே இருக்கோ, அதே மாதிரி இங்கேயும் சண்டை சச்சரவு கலாட்டா இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த வீட்டுக்கு பேர் என்ன வைப்பது அப்படிங்கும்போது வியட்நாம் வீடு, வியட்நாம் ஹவுஸ் அப்படின்னு பேர் வச்சிடலாம். அதான் அந்த வீட்டுக்கு வியட்நாம் வீடு, வியட்நாம் ஹவுஸ்ன்னு சொல்லி பேர் வச்சு அப்படின்றது. இந்த வியட்நாம் வீடுன்றது இந்த படத்துக்கு பேர் வச்சதுக்கு காரணம் இது ஒன்று. அதற்கு பிறகு இவர் அந்த அலுவலகத்தில் மேனேஜராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட முதுமை அடைந்த பிறகு அந்த வேலையை விட்டு அவரை ரிட்டையர்ட் ஆக வேண்டிய ஒரு சூழல் வந்தது. வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த பிறகு தான் இந்த கசப்பான சம்பவங்கள் இதையெல்லாம் தாண்டி இப்படிலாம் வரும்போது, அப்போ அந்த பெற்றோர்களுடைய மனசு எந்த அளவுக்கு புண்படும், அந்த தந்தையினுடைய மனசு எந்த அளவுக்கு புண்படும், தாயினுடைய மனசு எந்த அளவுக்கு புண்படும்,
இதுக்கு இடையில இவங்களுக்கு ஒரு மகள் இருக்குது. அப்போ மகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உண்டாக்கி கொடுக்கணும். மகன்கள் இந்த அளவுக்கு மோசமான மகன்களாக இருக்கிறார்கள். மகளுக்கு எப்படி நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது, அப்போ எப்படிப்பட்ட பொறுப்பு அந்த பெற்றோர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் இவர் பணியாற்றிய அந்த நிறுவனமே இவருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதி, உங்களுடைய சேவையை வந்து நம்ம நிறுவனம், நம்ம ஆஃபீஸ் பயன்படுத்திக்கிறதுன்ற முடிவுக்கு வந்திருக்கோம். உங்களை வந்து ஒரு இயக்குனராக, டைரக்டராக ஏற்றுக்கொள்வது அப்படின்ற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அதற்கான பயிற்சியை வெளிநாடுகளுக்கு உங்களை அனுப்பி வச்சு அந்த பயிற்சிகளை பெற்று நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை நாங்கள் எடுத்துருக்குறோம். இந்த வேலையை நீங்கள் ஏற்றுக்கிறணும். மறுபடியும் எங்களுடைய நிறுவனத்தில் நீங்கள் பணியாற்ற வேண்டும். நீங்கள் தான் இந்த நிறுவனத்தினுடைய டைரக்டர், இயக்குனர் அப்படின்ற பேட்டர்னில் ஒரு கடிதம் வந்திருக்கும். அதுக்கிடையில் இவருக்கு சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க இதயத்தில், ஹார்ட். அந்த ஆப்ரேஷன் பண்ணி அதிர்ச்சி தரக்கூடிய எந்த தகவலும் இவருக்கு வரக்கூடாது அப்படின்லாம் மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ இன்ப அதிர்ச்சி தரக்கூடிய அந்த தகவல் வந்த உடனே அந்த சந்தோஷத்தினுடைய உச்சம் இருக்குல்ல, அதில் வந்து சந்தோஷமாக எனக்கு மறுபடியும் வேலை கிடச்சிருச்சு, அதே ஆஃபீஸில் என்னை கூப்பிட்ருக்காங்க, நான் டைரக்டராக போகிறேன், என்னுடைய சர்வீஸை இந்த நிறுவனம் மறுபடி ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க, அவங்களே விரும்பி என்னை அழைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே அப்படியே சொல்லி அப்படிங்கும்போது அந்த சந்தோஷத்தினுடைய மிகுதின்னு இருக்குல்ல, அளவற்ற சந்தோஷம், அதால் அவருடைய அந்த இதயத்தில் வந்து பாதிப்புக்கு உண்டாகக்கூடிய அளவுக்கு சந்தோஷமோ துக்கமோ எந்த செய்தியும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை மீறி இந்த சந்தோஷ செய்தி அவருக்கு கிடைக்க அந்த பூரிப்பால் அவர் வந்து அந்த சந்தோஷத்தை வெளிக்காட்ட, அதனால் பாதிக்கப்படக்கூடிய அவர் வந்து அந்த சந்தோஷத்தினுடைய உச்சக்கட்டத்தில் திளைத்து உயிரை விட வேண்டிய ஒரு சூழல் உண்டாகுது. அதோடு ஃப்ரீஸ் பண்ணி அந்த படம் முடியுது. இதுதான் வியட்நாம் வீடு படத்தினுடைய அவுட்லைன். இந்த கதாபாத்திரத்திற்கு சிவாஜி கணேசன் 100% பொருத்தமாக இருந்து அந்த பத்மநாபன் கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருந்தார். பத்மினி அவருக்கு ஈடு கொடுத்து மிகவும் சிறப்பாக நடித்திருந்தார். இப்போ படத்துலேயே உங்களுக்கு நல்லா தெரியும், சூப்பர் ஹிட் சாங்ஸ். படத்தினுடைய இசையமைப்பாளர் திரை இசை தலைவன் கே.வி. மகாதேவன், பாடல்கள் அனைத்தையும் எழுதியவர் கவியரசு கண்ணதாசன். அதில் இடம்பெற்ற பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா அப்படின்னு அந்த பாட்டுக்கு டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலா பாடிய அந்த பாடலுக்கு எந்த அளவிற்கு சிவாஜியும் பத்மினியும் அருமையாக நடித்து, அருமையாக ஆடி, வாயசைத்து பெருமை சேர்த்திருந்தார்கள். அதுக்கு பிறகு அந்த வீட்டில் பல சிக்கல்கள், பிரச்சனைகள், கவலைகள், சோகங்கள் இதெல்லாம் உண்டான பிறகு ஒரு இரவு பொழுதில் மனைவியினுடைய மடியில் தலையை வச்சு சிவாஜி சார் கணவனும் மனைவியும் அருகருகே அமர்ந்து தங்களுடைய கவலைகளை எப்படி வெளிப்படுத்தி கொள்கிறார்கள் அப்படின்னு இருக்கும். அப்போ ஒரு பாடல், அந்த பாடல் என்ன, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி அப்படின்னு. இந்த பாடலுடைய ஆரம்ப வரிகள் சுப்பிரமணிய பாரதியாருக்கு சொந்தமானது. பாரதியார் எழுதிய பல்லவி, சரணம் கவியரசு கண்ணதாசன். ஆரம்ப வரிகளை சுப்பிரமணிய பாரதியார் எழுத, பின்னாடி இருக்கக்கூடிய வரிகளை தொடர்ந்து இருப்பவர் கவியரசு கண்ணதாசன். இந்த படத்தில் இன்னொரு பாடல் இருக்குது, உலகத்திலே ஒருவரென உயர்ந்து நிற்கும் திலகமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். 60ஆம் கல்யாணம் நடக்கும்போது சிவாஜி ஏற்று நடித்த அந்த கதாபாத்திரத்தை புகழ்ந்து பாடுவதைப் போல அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே, பசங்க எல்லாருமே ஆடி பாடி சந்தோஷத்தை வெளிப்படுத்தி அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் காட்சி இருக்கும். அந்த பாடல் காட்சியில் பாடப்படக்கூடிய வரிகள் தான் இவை. உலகத்திலே ஒருவரென உயர்ந்து நிற்கும் திலகமே, உலகத்திலே ஒருவர் என உயர்ந்து நிற்கும் திலகம். என்ன திலகம்? நடிகர் திலகம், நடிக மாமேதை, நடிப்பு சக்கரவர்த்தி சிவாஜி. வியட்நாம் வீடு திரைப்படத்திற்கு மிக அருமையாக ஒளிப்பதிவு செய்திருந்தவர் மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளரான பி.என். சுந்தரம். இந்த படத்திற்கு அருமையாக படத்தொகுப்பு செய்திருந்தவர் ஆர். தேவராஜன். இந்த திரைப்படத்திற்கு பிறகு இந்த கதை வெற்றி பெற்றதாலும் சுந்தரத்தினுடைய எழுத்தாற்றல் மிகவும் அருமையாக இருந்ததாலும் இந்த படம் திரைக்கு வந்த பிறகு வியட்நாம் வீடு சுந்தரம் என்றே அவருடைய பெயர் ஆகிவிட்டது. பொதுவாக படத்தினுடைய கிளைமேக்ஸில் வந்து படமெல்லாம் முடிஞ்சு போன பிறகு அந்த காலகட்டத்தில் திரைக்கு வந்த படங்களில் வந்து சுபம் அப்படின்னு போடுவாங்க, இல்லாட்டி வணக்கம்னு சொல்லி போடுவாங்க. இந்த வியட்நாம் வீடு திரைப்படத்தில் வந்து படத்தினுடைய ஃபினிஷிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து சுபம் வணக்கம் அப்படின்லாம் போடல. இது
படம் அல்ல பாடம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது நமக்கும் மனசுக்குள்ளே தோணும், இது படம் அல்ல பாடம் அப்படின்றத. அப்போ எந்த வகையில் அது படம் அல்ல பாடம் அப்படின்றத படத்தை பார்த்தால் நம்மால் உணர முடியும்.